ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கேரளாவிலேருந்து ரிட்டன் சென்னைக்கு கிளம்பிட்டோம். இது வந்து 21st வீடியோ. ஸோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கு அவுட் சைட் ஃபுட் சாப்பிடக்கூடாதுன்னு வீட்டிலேருந்து யூஸ்வலாக நாங்கள் சப்பாத்தி அண்ட் எக் கிரேவி கொண்டு வருவோம். பட் இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவி பண்ணதுனால சப்பாத்தி வித் சிக்கன் கிரேவி கொண்டு வந்திருந்தோம். ட்ரெயின் வந்து எங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. இந்த ட்ரெயின் கொஞ்சம் ரொம்ப க்ளீனாகவும் இருந்துச்சு. ஸோ நாங்கள் ட்ரெயின் ட்ராவல் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். 7:20 தான் எங்களுக்கு ட்ரெயின். ஸோ ஏறின உடனே ஒரு 10-20 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஏர்லி டின்னர் சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு டின்னர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ டின்னர் சாப்பிட்டுட்டு ஒரு ½ ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு படுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். என் டாட்டர் தான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா ட்ரெயினில். டான்ஸ் ஆடுறது, மேலே ஏறி தொங்குறது. எத்தனை வீட்டில் பசங்கள்லாம் வந்து ட்ரெயினில் கூட்டுவோமோ கஷ்டம்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு இடத்துல இவங்களெல்லாம் உட்கார வைக்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது மாதிரி தான் அன்றைக்கும் இருந்துச்சு. ஸோ செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டோம். ஆனால் வரத்துக்கே மனசு இல்லைங்க, அங்கேயே இருக்கலாம் போல் தோணுச்சு. இங்கே பாருங்கள், ஒரே டான்ஸ் தான். நான் ஸ்டெப்பு போடுறேன்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு பாட்டோட சாங்க்கு வந்து ஸ்டெப்பு மட்டும் போட்டுட்டு இருந்தா வித்தவுட் த சாங். அது என்ன பாட்டுன்னு கூட தெரில. ஸோ ஒரே டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. ரொம்ப இதாக கன்ஜஸ்டடாக இல்லை ஆக்சுவலாக அன்றைக்கி ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் மார்னிங் வந்து சென்னையில் வந்து ரீச் ஆகிட்டோம். வீட்டுக்கு வந்த உடனே பிரேக்ஃபாஸ்ட் வெளியில் சாப்பிட்டுட்டோம் மார்னிங். ஸோ லன்ச் ப்ரிப்பேர் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து ஜாம்பக்காய் வந்து நெல்லிக்காய் மாதிரி இருக்கும். கேரளாவில் வந்து வீட்லேயே மரத்தை காய்க்கும். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு அது சாப்பிட்றலாம், இல்லைனா வீணாக போய்டும் சொல்லிவிட்டு கொஞ்சம் தான் இந்த வாட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். யூஸ்வலாக நிறையா இருக்கும், பட் இந்த வாட்டி ரொம்ப கம்மி தான். ஸோ அதை நல்லா உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு அதை ஆக்சுவலாக கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு. அதை வந்து நடுவில் கட் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி சீடு இருக்கும். இது பிஞ்சுன்றதுனால சீடெலாம் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. அந்த சீடெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே 2 கட் பண்ணி போட்டுட்ருந்தேன். எப்படா இது கொடுப்பாங்கன்னு சொல்லிவிட்டு என் பொண்ணு அங்கே சைடில் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அவளுக்கு வாயிலெல்லாம் எச்சு ஊறிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிக்ஸ்லாம் கூட ரொம்பவே நல்லது. ஸோ எங்கேயாவது இங்கே வந்து சென்னையில் வாட்டர் ஆப்பிள்னு கிடைக்குது. பட் அது வந்து நாட்டு இது கிடையாது, அது ஹைப்ரிட் வெரைட்டி தான். ஸோ அந்த அளவுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைநெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி இருக்கும். செம்ம வந்து இந்த புளிப்பு டேஸ்ட்டோட கொஞ்சம் சால்ட் மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே அரைநெல்லிக்காய் மாதிரி தான் டேஸ்ட் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மரத்துலேருந்து கீழேயே வந்து நிறைய விழுந்து கிடக்கும். நாங்கள் வந்து கேரளா வீட்டில் வந்து எங்கள் மாமனார் மாமியார் வந்து அப்பப்போ சென்னைக்கு வந்துடுவாங்க. அதனால் செடியெல்லாம் டேக் கேர் பண்ண முடியாதனால செடியெல்லாம் காஞ்சி போயிடும். அதனால் எங்கள் மரத்தில் இந்த வாட்டி ஜாம்பக்காய் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ இது வந்து பக்கத்து வீட்டில் போயிட்டு என் டாட்டர் வந்து கண்டிப்பாக நான் ஜாம்பக்காய் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு போயிட்டு பிச்சுட்டு வந்தா. அதுவும் கொஞ்சம் தான் பிச்சுட்டு வந்தா. இப்போ நல்லா வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப ஸ்பைஸியாக வேண்டாம் அப்படி சொல்லிவிட்டு நான் காஷ்மீர் மிளகாத்தூள் தான் வந்து கொஞ்சோண்டு காரத்துக்காக நான் லைட்டாக ஆட் பண்ணேன். நான் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா குலுக்கி விடணும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்னா ஸ்பூன்லாம் வச்சு கிளறி விடக்கூடாது. நான் காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா இந்த மாதிரி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா குலுக்கி விடணும். இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு நல்லா இந்த மாதிரி குலுக்கி விட்டிங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து ஈவனாக வந்து உப்பு காரம் எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி டேஸ்டியாக இருக்குது அப்படி சொல்லிவிட்டு ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். வாயில் போடும்போதே செம்மையாக வந்து புளிப்பாக இருந்துச்சுங்க. ஆனால் செம்ம சூப்பராக இருந்துச்சு. உங்கள் யாருக்காவது இது கிடச்சதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் லக்கேஜ்லாம் வந்த உடனே வந்து டீக்ளட்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அது அப்படியே வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது ரொம்ப ஓவர் பர்டன் ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் மத்தியானம் குக் பண்ணுறதுக்காக. கிச்சன்லாம் போட்டபடியே இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே வந்து இந்த வீடியோ வந்து நான் ரயில்வே ஸ்டேஷனில் எடுத்துருந்தேன். ஜஸ்ட் நான் இதை அட்டாச் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவில். இங்கே பாருங்கள், ஒரு குட்டி குழந்தை தவழ்ந்துட்டுருக்கு. இந்த டாக் வந்து அவ்வளோ நேரம் ஆக்ரோஷமாக வந்து சண்டை போட்டுட்டு இருந்தது இன்னொரு நாயோட. பட் இந்த குழந்தைய பார்த்தோன்னே அது பாருங்கள் எவ்வளோ கேரிங்காக வந்து எதுவுமே பண்ணல. எனக்கே ஷாக்காக இருந்துச்சு. இந்த செடி செம்ம சூப்பராக பூத்து இருந்துச்சு. நாங்கள் ஊருக்கு போகும்போது
இதில் ஒன்றுமே கிடையாது, வெறும் லீவ்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. வந்து பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். until then it's bye from Suchi. Take care. Tata, bye.